அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை மூலம் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு திரைப்படம் மறுபடியும் ரீலீஸ் ஆகும்போது இவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு கொடுக்குறது எனக்கு வந்துருக்கு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அற்புதமான ஒரு படம் இது. நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்கு இருக்குது. அதில் முதல்ல வந்து ப்ரொடியூசர்ஸுக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். கோல்மால் ப்ரொடியூசர் 2 தடவை மொரிஷியஸே போயிருக்கேன். நான் டூர் மாதிரி போயிட்டு வருவோம். நாங்கள் மொரிஷியஸ் எல்லாம் கேட்பாங்க, என்னையா மயிலாப்பூர் போகிற மாதிரி போயிட்டு வரி அப்படின்னு. அந்த மாதிரி அந்த அற்புதமான திரைப்படம் எடுத்தவர் பொன்குமார் தான் இயக்குனர். அது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு திரைப்படம் பார்க்குறதுக்கு. இவர் சொன்ன மாதிரி ஃப்ரெண்டு, அவங்க 4 ஃப்ரெண்ட்ஸுன்றாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் நண்பர் கணேஷ் பாபு சொன்னதில் சில விஷயங்களை நான் சொல்ல வேண்டியது. சித்திக் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு டைலாக் கூட வெளி டைலாக் எழுத விட மாட்டார். அவர் ஏதோ அந்த இடத்துல ஸ்பாட்டில் இருக்கும்போது அவர் வடிவேல் சொன்னது சிரிச்சதை பார்த்து சொல்லிட்டாரு. ஆனால் எல்லா டைலாக்குமே சித்திக் சார் ஸ்கிரிப்டில் இருக்கும். ஏன்னா நான் அவரோட டைலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணவேன் பாஸ்கர் ராஸ்கலில். ஒரு டைலாக் கூட அவர் வேறு டைலாக் சொல்ல விட மாட்டார். எந்த டைலாக் வேணான்ட்டுருவார். எனக்கு தெரியும் இது போதும் அப்படின்ட்டுருவார். அதில் ஆணையே பிடுங்கமான டைலாக் வந்து சித்திக் சார் கோகுல் கிருஷ்ணா எழுதின டைலாக் தான். அதில் வந்து வடிவேல் சொன்ன டைலாக்கெல்லாம் கிடையாது. தவறான ஒரு செய்தியாக போச்சு அது. ஏன்னா நான் ஸ்பாட்டில் இருக்கிற அதனால தெரியும். ஒரு டைலாக் கூட அவர் சொல்ல விட மாட்டார். ஒரே ஒரு டைலாக் நான் சொந்தமாக போட்டேன் அந்த படத்தில். பிரமன்ராஜ் சார் கேட்பா, டேய் நேற்று பஸ் ஸ்டாண்டில் என்ன நடந்தது அப்படின்வார். நான் ஒன்று ஆடு நடந்தது மாடு நடந்தது அப்படின்வேன். ஒன்று கட்டு அப்படின்ட்டார் டைரக்டர். என்ன இது டைலாக்கு? அவர் என்ன கேட்குறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை சார் இது ஒரு மாதிரி கல்ட்டு ஜோக்கு சார் அப்படி. அதெல்லாம் வேணான்ட்டா. இல்லை சார் வச்சுக்கலாம் சார் ப்ளீஸ். சரி வச்சு தொலைங்க அப்படின்னு வச்சுட்டு போனார். அந்த ஒரு டைலாக் தான் அந்த டோட்டல் படத்தில் சொந்தமாக ஒரு நடிகர் சொன்ன டைலாக். அது கூட சிம்பு இருக்கார், டிஆருடைய சன்னு, அவர் எங்கே பார்த்தாலும் சொல்கிற டைலாக் தான். சார் எனக்கு ஃப்ரெண்ட்ஸில் ஆணையை பிடுங்கனோட எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக்கு ஆடு நடந்தது மாடு நடந்தது அப்படின்னு தான் சொல்லுவார். அந்த மாதிரி சித்திக் சாரை பொறுத்த வரைக்கும் எவ்ரி திங் இஸ் இன் பேப்பர், எவ்ரி திங் இஸ் இன் இஸ் மைண்டு. ஒன்று கூட வெளியிலேருந்து எடுக்க மாட்டார். அதே மாதிரி கோகுல் கிருஷ்ணாட்ட டைலாக் எழுதிட்டு அதை படிக்க சொல்லுவார். படிக்கும் ஒரு வார்த்தை விட்டோன்னு திருப்பி எழுதி சொல்லிவிடுவார். அதுமாதிரி பாஸ்கர் ராஸ்கல் நான் டைலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணதுனால சொல்கிறேன். எல்லா டைலாக்ஸும் அவர் கண்டிப்பாக பண்ணுவார். அற்புதமான ஒரு திரைப்படம். ஃப்ரெண்ட்ஸ் நேரத்தில் சூர்யா நானும் ரொம்ப ரொம்ப ஜோவியில் பழகிட்டு இருப்போம். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நான் வந்து உடுமலைப்பேட்டில் ஷூட்டிங், ஃப்ரெண்ட்ஸ் ஷூட்டிங்கு. அப்போ தெனாலி ஷூட்டிங் கொடைக்கானல் மேலே நடக்கும். நைட்டு இங்கேருந்து காரில் கிளம்பி மேலே போனோம். அங்கே போய்ட்டு ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு அங்கேருந்து நைட்டு கிளம்பி இங்கே வரணும். அவ்வளோ பிஸி. அந்த நேரத்தில் இங்கேருந்து போகும்போது சூர்யா வந்து, ஜோதிகா கேட்டதா சொல்லு, இது கேட்குறது தான் என் வேலை. உடனே நான் அங்கே போய், மேடம் சூர்யா அபவுட் யூ ஆஸ்கிங், எனக்கு பாதி இங்கிலீஷ் தான் தெரியும் சொல்லி முடிச்சா அவங்க தேங்க்யூ அப்படின்வாங்க. மறுபடியும் போகும்போது என்னை பற்றி சொல்லுங்கன்னுவோம். நான் கீழே வந்தேப்பா தங்கச்சி ஒன்று கேட்டதுப்பா அப்படின்னு. பயங்கர சந்தோஷம் 2 பேருக்கும். இவங்களோட தூது போயிட்டு வந்து வேலையாக இருந்துச்சு. வேறு அதை விட பெருசாக ஒன்றும் அதில் சாதிக்கிறதுக்கு இல்லை. அப்படி காதலை வளர்த்த ஒரு படம் அது. அந்த படம் மட்டும் இல்லை, அமர்க்களத்தில் அப்படி தான். ஷாலினி அஜித்தை லவ் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு தெரியாது. நான் உட்காந்து அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் அஜித்துக்கு. அஜித் சினிமாவில் இருக்கிற யாரையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாத, நான் ஃபேமிலிக்காக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன், புரியுதா? ஏன்னா சினிமா அப்படி இப்படின்னு அப்படியே அதை வந்து ஸ்டரன் சார் டைரக்டர் அவர் இதில் பார்க்குறாரு மானிட்டரில். என்ன அவன் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறான், வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. என்ன பண்ணுறீங்க? இல்லைப்பா அஜித்துக்கு நான் சில அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறேன். என்ன அட்வைஸ்? இல்லை இது மாதிரி சினிமாவில் இருக்கிற யாரையும் லவ் பண்ண வேணாம் அப்படி. பாவி ஷாலினி லவ் பண்ணுறாங்க, அடுத்த மாதம் கல்யாணம், உனக்கு படம் வேணுமா வேணாமா இதோட போயிடு மிரட்டினார். அத்தோட வாயை முன்னவன் தான், நான் பேசவே இல்லை அதுக்கப்புறம். அதனால் ஒரு அற்புதமான திரைப்படம். ஃப்ரெண்ட்ஸ் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் ரசித்து பண்ணார் டைரக்டர். அவர் வந்து ஒரு கிரேட் ஹியூமரிஸ்ட். அவர் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது. அப்படி ஒரு டைரக்டர் இழந்தது எங்களுக்கெல்லாம் மாபெரும் இழப்பு. ஒரு டைரக்டர் இல்லாமல் ஒரு கேரக்டர் கிரியேட்டிவ் பண்ண முடியும். நேசமணி கேரக்டர் அவர் தான் கிரியேட் பண்ணார். அது வந்து ஜெகதி பண்ணியிருப்பார் அதில். அதே மாதிரி இளையராஜா வந்து படம் பார்த்துட்டு சொன்னார், சூர்யா பண்ணார், விஜய் பண்ணார், ஓகே, ஆனால் அந்த கேரக்டர் ரமேஷ் கண்ணா செலக்ட் பண்ணிங்க பாருங்கள், அதுதான் கரெக்டுன்னார். ஏன்னா அந்த கேரக்டர் படத்தில் மலையாளத்தில் சீனிவாசன் பண்ணியிருப்பார். இஸ் எ டைரக்டர், ஆக்டர், ரைட்டர். அதனால் நானும் டைரக்டர் ஆக்டரேனால அது ரொம்ப அவருக்கு பிடிச்சி போச்சு. அதனால் அவர் சொன்னார், நீ கரெக்டான ஆளை செலக்ட் பண்ணிங்கன்னு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதில் ஃப்ரெண்ட்ஸில் நமக்கு பாதிச்சு. இப்போ பாருங்கள் 23 வருஷம் கழித்து மறுபடியும் அந்த படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு பெரிய ப்ரெஸ் மீட்டு எல்லாம் வைக்கிறோம்னா அது ஒரு நமக்கு ஒரு காட்ஸ் கிஃப்ட் தான் இல்லையா? யோசிச்சு பாருங்கள். நிறைய பேர் வருந்தாலும் சொன்னாங்க, நான் ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்தேன். இப்போ தான் தெரியும் நிறைய பேர் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. அந்த விஷயம் எனக்கு இப்போ தான் வெளியில் லீக் ஆகுது. ஏன்னா எல்லாம் சின்ன பசங்க பார்த்து பூரா
இல்லை நம்மளை பார்க்கும்போது அப்படி பெருசாக பார்க்குறாங்க. இவர் என்ன இப்படியே இருக்கிறாரு, இன்னும் அவர் வயசாக மாட்டேங்குது, கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க பசங்க. நான் இந்த மாதிரி சட்டையை போட்டால் வீட்டில் திட்டுறாங்க, சார் வயசாகிடுச்சுல்ல இன்னும் இன்னும் இந்த மாதிரி சட்டையை போடுற, இல்லைம்மா ஒரு கிளாமருக்கு போடுறேன் அப்படின்னு. அதனால் நல்ல ஒரு படம், திரைப்படம் என்றைக்குமே இருக்குது. அந்த காலத்தில் நாங்கள் சினிமாவுக்கு வர்ற காலத்தில் என்னை கேட்பாங்க, உங்களுக்கு பிடிச்ச காமெடி படம் என்னான்னு. காதலுக்கு நேரமில்லை, ஊட்டி வர ஒருவன்னு சொல்லுவோம். அந்த 2 படம் தான் இப்பவும் பார்த்தாலும் எவ்வளோ வேணால் சிரிக்கலாம். அது மாதிரி இப்போது சிரிப்பதற்கான ஒரு படம்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ நான் ஷூட்டிங்லாம் போகும்போது எங்கன்னா வெளியே அவுட்டோர் போகும்போது கேட்பாங்க, என்ன சார் ஒரு காமெடி படம் பண்ண மாட்டேன்றீங்களே சார், சிரித்து ரொம்ப நாளாச்சு சார், தியேட்டருக்கு வந்தால் எப்படியே சார் உயிர் எடுக்கிறீங்க. நான் சொன்னேன், அப்படி தான்ப்பா ஆகிப்போச்சு, மாறி போச்சு. ஏன் சார் நீங்கள் டைரக்ட் பண்ணக்கூடாதான்? நான் சொன்னேன், டைரக்ட் பண்ணலாம், ஆனால் டைரக்ட் பண்ணலாம் இந்த காலத்தில் ட்ரக்கு விற்கணும், இல்லைன்னா துப்பாக்கி புதுசாக கண்டுபிடிக்கணும், இது பண்ணால் தான் கதை பண்ண முடியும். அப்படி ஆகிடுச்சு. இப்போது நல்ல ஒரு கதை, சென்டிமெண்ட்டு, சிரிப்புன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அதனால் இந்த படம் நிச்சயமாக தியேட்டரில் பெரிய லெவலில் போகணுன்னு இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அது சொல்லணுன்னா நிறைய விஷயம் இருக்குது. இந்த கடிகாரம் உடைக்கிற சீன் இருக்கு இல்லையா, அந்த சீனில் கடிகாரம் உடைச்ச உடனே விஜயோ சூர்யாவோ சிரிச்சிடுவாங்க, அவ்வளோதான். அது மறுபடியும் அசம்பிள் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆகும். மறுபடியும் எடுத்து மறுபடியும் ரெடி பண்ணி போட்டோன்னே ஐயோ பிடிக்கலன்னா டம்மல் உடஞ்சோன்னு சிரிச்சிடுவாங்க. இப்போ கூட படம் பார்த்தீங்கன்னா விஜயும் சூர்யாவும் அப்படி திரும்பி நின்று சிரிச்சிட்ருப்பாங்க பார்க்குறதுக்கு. அதனால் அந்த படம், அந்த ஷாட்டுக்கு அவ்வளோ நேரம். அதே மாதிரி வடிவேலுக்கு தலையில் சுற்றி போட்ட ஷாட் ஒரு காமெடி. அது ஒரு சாஃப்ட் வுட்டு தான், தலையில் போட்டால் வலிக்கும், லைட்டாக போட்டாலும் வலிக்கும்ல. டைரக்டர் டைலாக் ஆகிட்டார் கோகுல் கிருஷ்ணா, நடு மண்டல் நச்சுன்னு போட்டான்னு. அது நடு மண்டல் விட மாட்டேங்குது, இங்கே விழுது இங்கே விழுது இங்கே விழுது. அவன் வடிவேல் கேட்குறான், டேய் என்னடா வேணுன்ட்டே டேய் நானாக பண்ணுறேன், அது தானே அப்படி விழுதுப்பா, அது சாஃப்ட் வுட்டு, ஸ்ட்ரெயிட் வெயிட்டான டக்குன்னு போகும், இது சைடில் போகுது. அது மாதிரி நடந்தது. அதேமாதிரி விஜய் சார் வந்து ரொம்ப அற்புதமாக பழகுவார். அந்த இதில் ஷூட்டிங் வர்ற வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. நம்மளாம் போய் முதல்ல டைலாக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படி பண்ணிவிட்டு இப்படி பண்ணிவிட்டு என்னமோ அதை ப்ரிப்பேர்லாம் பண்ணிகிட்ருப்போம்ல, அவர் அதெல்லாம் பண்ண அப்படி சைலண்ட்டாக இருப்பார். வந்து ஸ்பாட்டில் நடித்தார்னா அற்புதமாக நடிச்சுட்டு போயிடுவார். அது எப்படி தான் அவருக்கு வரதா தெரியல. அவர் அந்த பான் கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. அதே மாதிரி ஆமாம், பான் கிஃப்ட் அவருக்கு. அதே மாதிரி டப்பிங் கூட சரி, நான் போனால் ஒரு டப்பிங் வந்து ஒரு லூப் வந்து ஒரு 4 தடவை பேசுவேன். ஆனால் அவர் அப்படி இல்லை, ஒரே தடவை பார்ப்பார், கரெக்டாக பேசுவார் டப்பிங்கை. அவர் எக்ஸ்ட்ரானரி ஆர்டிஸ்ட் டப்பிங். அவர் எனக்கு தெரிஞ்ச நடிகர்கள் சிவாஜி கணேசன் மட்டும் தான் அப்படி பேசியிருக்காரு. அவர் மட்டும்தான் ஒரு தடவை போட்டுட்டு அப்படி பார்த்தாருன்னு வச்சுங்களேன், போடுறா ரீலன்னுவார், போட்டால் படைப்பாடலாம் போட்டார்னா ஒரே டைம் தான் கரெக்டாக பேசுவார். அது மாதிரி விஜய் அவ்வளோ அற்புதமான ஒரு நடிகர், அற்புதமான கேரக்டர். அதே மாதிரி ஒரு பந்தாலாம் கிடையாது, எங்களோட ஜாலியாக உட்காந்து பேசுவார், சந்தோஷமாக இருப்பார். எந்த இடத்துலையும் நான் ஒரு ஹீரோ, நீ காமெடி அப்படிலாம் பழக மாட்டார். ரொம்ப அற்புதமான ஒரு பழக்கம். அது தேவயானி மேடத்தை போய் சொல்லணும்னா, ரொம்ப முதல்ல ஜோதிகா தான் இல்லை போட்டாங்க அந்த கேரக்டரில், அப்புறம் சிம்ரனில் போட்டாங்க, எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் தேவயானி தான் நடித்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு லக் இருக்குது, அவங்க எந்த படம் நடித்தாலும் சூப்பர் ஹிட். காதல் கோட்டையில் ஆரம்பித்து ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் எல்லா படமும் நடித்த படம்லாம் ஹிட்டு. அதனால் ரொம்ப அவங்களும் இந்த படத்தில் பெரிய பங்காயிட்டிருக்கு. அந்த கோபம் படுற சீன்லாம் இந்த பாட்டு பார்த்துருப்பீங்கள, அந்த டென்ஷன், அந்த சாங்கை, அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். നന്ദി. അന്നും ഇന്നും എന്നും അതിലൊരു പുതുമ ഞാൻ കാണുന്നുണ്ട്. ഒരു പുതിയ പടം കളക്ഷൻ ആവുന്നതിനേക്കാൾ കൂടുതൽ ഈ സിനിമ കളക്ഷൻ ആവട്ടെ എന്ന് ഞാൻ ആഗ്രഹിക്കുന്നു. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வணக்கம் சார் எல்லாருக்கும். நான் லோகேஷ், பெங்களூர் டிஸ்ட்ரிபியூட்டர். 21st ரிலீஸ் பண்ணுற கிராண்டாக நீங்கள் பார்த்தீங்க, ட்ரெய்லர் எல்லாம் நல்லா தான் இருக்குது, 4Kல பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் நல்லா தான். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் ஸ்டார்ட் பண்ணது 72 days ஆச்சு. இது ஒர்க்கு போயிட்டுருக்கு. இது மொத்தமாக நான் தான் போய் அப்புறத்துக்கு சார்கிட்ட பேசி ரைட்ஸை வாங்கி, ஏன்னா நான் போகும்போதே சார் சொல்லிச்சு, இல்லை சார் இது பெருசாக பண்ணால் தான் நான் கொடுப்பேன், இல்லைன்னா நீங்கள் அப்படி இப்படி பண்ணால் கொடுக்காது அப்படின்னு சொல்லி, இல்லை சார் நீங்கள் நம்பி கொடுங்க சார்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய டீமுக்கே இது வந்து ஒப்படைச்சு படத்தை வந்து டால்பி அட்மாஸ், நான் இது வரைக்கும் வந்த மாதிரி 5.1 மட்டும் இல்லை, 3 வெர்ஷனில் பண்ணியிருக்காங்க. 5.1, 7.1, டால்பி அட்மாஸ். அந்த வெர்ஷனில் ஒவ்வொரு ஃப்ரேமுமே எடுத்து டிஏ பண்ணி கலர் கரெக்ஷன்ஸ் பண்ணி அந்த மியூசிக் ட்ராக்ஸ் எங்கேயுமே கட் ஆகுது இல்லை, நம்ம இதை பண்ணியிருக்கோம். இட்ஸ் அ வெரி குட் அட்டென்ஷன் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ்.
ஏன்னா நாங்கள் நிறைய படம் பார்க்கும்போது சிரிக்காமல் இது பார்க்கவே முடியாது. இப்போது லாஸ்ட்டு க்யூவில் பார்த்தாச்சு, பயங்கரமாக சிரிப்பு வந்துச்சு. இந்த மாதிரி தான் எந்த காலத்துலேயே இந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்தா சிரிப்பு தான் வருது. ஆக்சுவலி இந்த படம் மலையாளத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸு நான் பார்த்தது அங்கேருந்து ரீமேக் தான் வந்துச்சு. இந்த தமிழ் இப்போ ரீசெண்ட்லி தான் நான் பார்த்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா மலையாளத்துலேருந்து செப்பரேட்டாக 2 ட்ராக் 2 கேரக்டர்ஸ் எல்லாமே செப்பரேட்டாக வருது. மலையாள படத்துக்கும் இது தமிழ் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வரும் தேர் வாஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா வடிவேலு சாமியோட காமெடி வந்து அல்டிமேட்டாக இருக்குது. படம் வந்து வேர்ல்டு வைடாக இந்த 21st ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுக்கு எங்களை கூட கோஆப்ரேட் பண்ண எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அனைவரும் இந்த படம் தியேட்டரில் போய் பாருங்கள், உங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக பண்ணியிருக்காங்க. பாருங்கள், வணக்கம். ஸ்கூல் படிக்கும்போது பார்த்த ஒரு என்ஜாய் பண்ண அந்த நாஸ்ட்ராலஜியை வந்து திரும்ப அந்த படத்தை கொண்டுட்டு வராங்க தியேட்டருக்கு. எனவே அந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னென்னா டெக்னிக்கலாகவும் ரொம்ப சவுண்டாக அதை வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து விஷுவல்ஸ் எல்லாமே. அந்த ஆனந்த கூட்டம் அந்த டைமில் வந்து ஒரு ரொம்ப சீனியர் கேமராமேன். அவர் வந்து அவருடைய லைட்ஸ் அண்ட் குவாலிட்டியை பற்றி எல்லாருமே சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவருடைய ஸ்பெஷலாக வந்து இவர் சித்திக் சார், அந்த பக்கம் ஃபாசில் சார், அவங்க எல்லாருக்குமே அவர் தான் கேமராமேன். ரொம்ப பெரிய குவாலிட்டியான பல படங்கள் நம்ம பார்த்ததுக்கான அந்த அவரோட ஐஸில் வந்த இந்த படம் வந்து ரொம்ப அருமையான நாஸ்ட்ராலஜி. மீன் இந்த படத்தில் நிறைய ஸ்பெஷல்ஸ் இருக்குது. நம்ம இந்த படத்தை திரும்ப போய் பார்க்கும்பொழுது நிறைய விஷயங்களை ஞாபகப்படுத்தும். ஏன்னா பெரிய ஒரு கல்ட் கிளாசிக் இது. அதில் இருந்த டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும், சித்திக் சார் தான் அதில் வந்து உண்மையை சொன்னால் அவர் தான் ஒரு டைமில் பேன் இண்டியன் டைரக்டர் அவர். ஆமாம், என்னடா இன்றைக்கி ஒரே ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு அந்த கண்டென்ட்டை பெருசாக பயங்கர பொருட்களோடு பெருசாக மாற்றி இந்தியா ஃபுல்லாக மாற்றுவோம். சித்திக் சார் என்ன பண்ணுவார்னா ஒரு படத்தை மலையாளத்தில் எடுத்துகிட்டு அந்த படத்தை அப்படியே தூக்கிட்டு தமிழுக்கு வருவார், தெலுங்குக்கு வருவார், அப்படியே ஹிந்தி வரைக்கும் போயிட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு திரும்ப இன்னொரு ஸ்கிரிப்டுக்கு உட்காந்துருவார். அந்த மாதிரி காவலனாகட்டும், இந்த இதாகட்டும், நிறைய படங்களுக்கு அப்படி இருந்திருக்காரு. இன்றைக்கி அவர் நம்ம மிஸ் பண்ணுறோம். பட் அவரை மாதிரியான ஒரு அந்த காமெடி வெர்ஷன்ஸ் எழுதுறதுக்கான ஆளே கிடையாது. அதுக்கப்புறம் விஜய் சாருடைய கரியரில் வந்து அவர் ஒரு பெரிய கலெக்ஷன் கிங்காக மாற்றினதில் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பெரிய ரோல் உண்டு. அதுக்கு முன்னாடி இருந்த 2001 அந்த படம், நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன் அந்த டைம்லலாம். எங்கள் ஊர் அறந்தாங்கின்னு புதுக்கோட்டை பக்கத்தில், எங்கள் ஊரில் 40 நாள் ஓடிச்சு அந்த படம். ஒரு சின்ன ஊர்லாம் படங்கள் அந்த 40 நாள் ஓடுறதுல ரொம்ப ரேர். நாட்டாமை, சூரியவம்சம் அந்த மாதிரி ஓடிச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் படம் தான் அவ்வளோ நாள் ஓடிச்சு. அதே மாதிரி சூர்யா சாருக்கும் ஊரெல்லாம் கொண்டு போய் காமிச்ச படம் அதுதான். ஊர்லெலாம் அவரை கொண்டு போய் சேர்த்தது அந்த படம் தான். அதுக்கப்புறம் தான் நந்தா வந்தது. அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன அவருக்கான படங்கள் பெரிய ரெகனைஸ் இல்லாமல் ஒரு மாதிரி கிளாசிக்கான படம், மீன் ஒரு மாதிரி கிளாஸ் ஏ கிளாஸ் அந்த மாதிரியான படம் தான் வந்திருக்கும். இந்த படம் தான் ஊர் ஃபுல்லாக கொண்டு போய் சேர்த்த படம் சூர்யா சாருக்கு. அப்புறம் பெரிய லெஜண்ட் இளையராஜா சார். அந்த பாட்டு கேட்கும்போது இன்றைக்கி கூட அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி இருக்கக்கூடிய வைப் பண்ணுது அந்த சாங். அந்த ருக்கு ருப்பிக்க அந்த சாங்லாம் கேட்கும்போது அவ்வளோ ஒர்த்தாக இருக்குது. திரும்ப அதை பார்க்கும்போது நிறைய நாஸ்ட்ராலஜி க்ரியேட் பண்ணும். இன்றைக்கி வரைக்கும் ட்ரெண்டில் உட்காந்துருக்கு அந்த நேசமணி கேரக்டர். இன்றைக்கும் ட்ரெண்டில் கொண்டாந்து உட்கார வச்சு அவ்வளோ மீம்ஸுக்கு அதுக்குள் மீம்ஸ் போட்டால் இதில் இருக்கிறது ஒரு 10-20 மேட்ரை மீம்ஸுக்கு அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதில். அப்படி ஒரு வெர்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நிறைய ஞாபகங்களை இந்த படத்தை போய் பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்கும் க்ரியேட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி புது பசங்க வந்து இதை ஒதுக்குவாங்க அதை ஒதுக்குவாங்கலாம் கிடையாது. அவங்களுக்கு எல்லாமே பிடிக்கும். சுந்தர் சாரோட சமீபத்திய படங்களெல்லாம் ரொம்ப அழகாக ரசித்தாங்க. அந்த மாதிரி இந்த படம் வேறொரு உங்களுக்கு ஃபீல் கொடுக்கும். தாராளமாக போய் பாருங்கள். அந்த ஒரு ரெட்ரோ ஃபீல், ஒரு நல்ல ஒரு மூட் கொடுக்கும். எனவே வாழ்த்துக்கள் இந்த டீமுக்கு. தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் ஒரு 3-4 ஹீரோன்னு சொல்லலாமா? விஜய் சார், சூர்யா சார், வடிவேல் சார், ரமேஷ் கண்ணா சார். ரமேஷ் கண்ணா சாருக்கும் ரொம்ப படத்தில் பெரிய முக்கியத்துவம் இருக்குது. நீங்கள் ட்ரைலர்லேயே பார்த்துருப்பீங்க. அவரும் ஒரு ஹீரோ தான். எல்லா ஹீரோக்கும் மத்தியில் இந்த படத்தில் ஷூட்டிங்கில் ஒரு போட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நீங்கள் பார்த்த காட்சிகள் வந்து மேக்ஸிமம் சாங்கும் சரி, இந்த ட்ரைலர் டீசரும் சரி, மேக்ஸிமம் வந்து மற்ற பழனி அங்கங்கே எடுத்தது, அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் வந்தது, அதெல்லாம் ரொம்ப கம்மி தான். இங்கே நீங்கள் பார்த்ததில்ல. நீங்கள் பார்த்தது மேக்ஸிமம் வந்து குசால்தாஸ் கார்டன்லேயும் ஒய்எம்சி கிரவுண்டு தான் எடுத்தது இல்லை சார்? ரமேஷ் கண்ணா சார், குசால்தாஸ் கார்டன் எங்களுடைய கோவில் மாதிரி ஒரு 25 வருஷமாக அது வந்து ஒரு கோவில் மாதிரி சினிமாவுக்கு இருந்தது. அங்கே என்ன வேணாலும் பண்ணிக்க முடியும். அந்த நீங்கள் பார்த்தது எல்லாமே மேக்ஸிமம் 90% இதில் பார்த்தது எல்லாமே குசால்தாஸ் கார்டன் தான். அது இன்றைக்கி இல்லை. ரொம்ப வருத்தமாக இருக்குது. எங்களோட கோவில் மாதிரி அது. எல்லா படமும் அங்கே தான் ஷூட்டிங் நடக்கும். அதில் தான் அவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தது.
அந்த மரத்துக்கு அடியில் வடிவேல் சாரை வச்சு உள்ளே திணிக்கிறது அந்த போர்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் அவுட்டோர் எஃபெக்ட் வேணுன்றக்கா அது மட்டும்தான் ஒய்எம்சியில் பண்ணாங்க. மற்ற எல்லாம் அங்கே தான் பச்சை பாஸுக்கு ஆப்போசிட். மறக்கவே முடியாத இந்த நாட்கள். அதில் முக்கியமாக சொல்லணுன்னா பல இடங்கள் அங்கங்கே அந்த பெயிண்டிங் நேசமணி அந்த டீமோட அங்கங்கே டைலாக் பேசிட்டு அங்கங்கே இருந்துக்கிட்டு இருப்போம். ஒரு நாள் வந்து அந்த தேவயானி மேம் கேரக்டர் வந்து விஜய் சாரை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றது அதுதான் அவங்களுடைய லட்சியமாக இருக்கும். கல்யாணம் பண்ணி அவங்களுடைய நட்பெல்லாம் பிரிக்கணும் அப்படின்றது தான் ஒரு விஷயம். அவங்களோட படம் ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். அதனால் ஒன்றும் கதையை உடைக்கிறது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நான் சொல்ல போகிற சம்பவம் வந்து ஒரு 21 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்றனால இப்போ சொல்லலாம். இதனால இந்த படத்தோடைய இது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ ரிலீஸ் ஆக போகிற படம்னா நம்ம அதை சொல்ல மாட்டோம். நாங்கள் சொன்னது கிடையாது. ஒரு 21 வருஷம் கழிச்சு தான் சொல்லலாம். விஜய் சார் எல்லாம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சுது, பேக்கப் பண்ண போகிறோம், மற்ற சின்ன சின்ன க்ளோஸ்அப்ஸ் தான் ஷார்ட் தான் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சித்திக் சாரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். சித்திக் சார் அற்புதமான கலைஞர். சித்திக் சார், ரைட்டர் கோகுலகிருஷ்ணா, கோடேட்டர் கணேஷ், இவங்களாம் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க. சரி ஓகே விஜய் சாரை அனுப்பிச்சிடலாம், ஓகே அவருக்கு முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்றாங்க. நிஜமாகவே அவருக்கு ஷார்ட்லாம் முடிஞ்சுது, அவருடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சுது. ஆனால் வந்து ஒரு சின்ன தேவானி மேமுக்கு ஒரு சின்ன க்ளோஸ்அப் எடுக்கணும். அந்த க்ளோஸ்அப் அதோடைய தன்மை என்னென்னா, நீங்கள் திரும்ப படம் எப்படி ஒரு ஷோ உங்களுக்கு போடுவாங்க, நீங்கள் பார்ப்பீங்க. தேவானி மேமுக்கு வந்து ஒரு க்ளோஸ்அப் எடுக்கணும். அதில் வந்து அப்படி பார்க்கணும் ஒரு லுக்கு. சூர்யா சாரை, விஜய் சாரை அந்த லுக்கு பார்க்கணும். நான் சாதிச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்னு ஒரு கன்னிங்காக, அது கிட்டத்தட்ட ஒரு லவ் பண்ணால் கூட ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கும் தேவானி மேமோடைய இதில். அதை எப்படியாவது நம்ம சாதிச்சிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள். விஜய் சாரை நம்ம வந்து கல்யாணம் பண்ணணும், மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரிக்கணும், அது பர்டிகுலராக சூர்யா சார் பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தன்மை தான் இருக்கும் அவங்கள்ட்ட அந்த கேரக்டரேஷனில். அப்போ வந்து அந்த முகத்தில் வந்து கன்னிங் அது எப்போ அவங்க காட்டணும்னு சொன்னால், விஜய் சார் வந்து அவங்களுக்கு வந்து தாலி கட்டும்போது அந்த முடிச்சு போடும்போது அவங்க வந்து அவங்க முகத்துக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு. இப்போது விஜய் சார் இருக்கணும், அவர் இல்லை. தாலி கட்டுற காம்பினேஷன் சீன்ஸ்லாம் எடுத்துட்டாங்க. பட் அந்த க்ளோஸ்அப் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றது சாரை அனுப்பிச்சாச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சாருக்கு கல்யாண காட்சிகள் எல்லாம் முடிஞ்சுது. என்ன பண்ணலான்னு சொன்னால், யாராவது டூப் போடணும், என்ன பண்ணுறது, அது மேட்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது டூப் போடணும்னு சொல்லிட்டு டூப் போடும்போது யாராவது ஒரு கை அந்த விஜய் சாரோட சட்டையை போட்டுட்டு தேவனி மேமுக்கு தாலி கட்டணும். அந்த கை மட்டும் தான் அந்த ஃப்ரேமில் வந்து கை மட்டும் தான் இருக்கணும். ஒரு ஷார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சித்திக் சார் என்னை கூப்பிட்டாரு. விஜய் சாரோட அவரோட சட்டையை கொடுங்க, இவரை பக்கத்தில் மணவரையில் உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நீங்கள் ஏற்கனவே பார்த்த அந்த அந்த தாலி கட்டுற அந்த முடிச்சு போடுறது வந்து அது வந்து மணவரையில் பக்கத்தில் உட்காந்துருப்பேன். நான் தெரிய மாட்டேன், என்னுடைய கரங்கள் மட்டுமே தெரியும். நான் டூப் போட்டேன், எங்கள் ஃப்ரெண்டாக நினச்சிருந்தேன். இதில் என்ன தேங்க்யூ சார். இதில் என்ன ஒரு லாஜிக் விஷயம் அப்படின்னா, நான் வந்து அவங்க சூர்யா சாரை பார்க்கணும், விஜய் சாரை பார்க்கணும், நான் சாதிச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி கன்னிங்காக பார்க்கணும். பார்க்கும்போது சூர்யா சாரை காட்டணும். இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், சூர்யா சாரை காட்டும்போது இங்கே காம்பினேஷனில் கல்யாணத்துக்கு அட்சதை போட்டதில் சூர்யா சாருக்கு பக்கத்தில் நான் நின்றுட்டுருப்பேன். லாஜிக்காக வந்து எப்படி இருந்திருப்பேன். அப்போ வந்து என்ன அவாய்ட் பண்ணிவிட்டு சூர்யா சார் ஒரு பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன அவாய்ட் பண்ணிவிட்டு காமிக்க முடியாது. அப்போது எடிட்டிங்கில் தான் அது சரி பண்ணாங்க. அது டிஆர் சேகர் சாருடைய தலைமையில் மற்ற நண்பர்கள் அவங்களாம் எடிட் பண்ணாங்க. எனக்கு பர்டிகுலராக அந்த பேர் டக்குன்னு ஞாபகத்தில் வரல. எடிட்டிங்கில் தான் அதை சரி பண்ணாங்க. எனக்கு அங்கே அந்த சின்ன லாஜிக் விஷயங்கள்லாம் இருந்தது. ஸோ அப்போ வந்து பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க. அப்போ தான் பாரதி படம் நடித்து முடிச்சுட்டு வந்திருந்தேன். பாரதி படம் ஞானராஜசேகரன் ஐஏஎஸ் அவங்க பண்ண பாரதி படம். அதில் வந்து தேவயானி மேமோடைய மகளுக்கு நான் நிஜமாகவே படத்தில் வந்து தாலி கட்டுவேன். அதில் வந்து தங்கம்மாளுடைய மாப்பிள்ளையா பாரதி படத்தில் நான் திரைப்படத்தில் அறிமுகமான படம் தான் அது. அதில் வந்து தங்கம்மாள் வந்து தேவயானியுடைய மகள், பாரதியுடைய மனைவி தேவயானி மேம் நடித்தாங்க. அவங்களுக்கு மருமகனாக வந்து அங்கே வந்து தாலி கட்டினேன். அது முடித்து அடுத்த ஷெட்யூலே இங்கே வந்து தேவயானி மேமுக்கே நான் வந்து விஜய் சாருக்காக டூப் போட்டு தாலி கட்டும்போது பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, டேய் வடிவேல் சாரா யாரோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், ஏய் அப்போ ஒரு படம் வந்தது, பழைய படம் வந்தது, ஏய் தாய் மகளுக்கு கட்டிய தாலி அப்படின்னு ஒரு திரைப்படம் இருக்குது, நீ தாய்க்கும் தாலி கட்டுற மகளுக்கும் தாலி கட்டியிருக்கிற, பாரதி படத்தில் மகளுக்கு தாலி கட்டியிருக்கிற, ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் தாய்க்கு தாலி கட்டியிருக்க. அந்த இடத்துல எல்லாருமே ரொம்ப கலகலன்னு சிரித்தாங்க. அந்த நாட்கள்லாம் மறக்கவே முடியாது. அந்த வடிவேல் சார் எவ்வளோ பெரிய ஒரு ஜீனியஸ் அப்படின்றதெல்லாம் அந்த படத்தில் நான் பக்கத்தில் இருந்து பார்த்தேன். அவர் அற்புதமான டயலாக் ரைட்டர். வடிவேல் சார் வந்து ரொம்ப அற்புதமான, அதாவது யாரை தூக்கி சாப்பிடுவான்ற மாதிரி ஒரு பயங்கரமான போட்டி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் படத்தோட அந்த குசால்தாசன் கார்டனில் அந்த ஷூட்டிங்கில்
அது முன்னாடி முடிக்கிற வரைக்கும் விஜய் சார் சூர்யா சார் இவங்க தான் நடிச்சிருப்பாங்க. அது ஒரு ஒரு கோவமா, ஆக்ரோஷமா, ஒரு சென்டிமெண்ட்டாக பழனியில் அங்கெல்லாம் ஷூட்டிங் முடிஞ்சிருக்கும். ஆனால் இந்த நேசமணி ட்ராக்கு, இந்த சென்னை போர்ஷன்ஸ், இந்த திருமணம், இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கு போட்டி அப்படின்னு விஜய் சாரை தாண்டி நம்ம நின்றுணும் அப்படின்ற மாதிரி சூர்யா சாருக்கு ஒரு போட்டி இருக்கும். சூர்யா சார் எங்கே ஸ்கோர் பண்ணிடுவார் அப்படின்னு விஜய் சாருக்கு ஒரு விஷயங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தருமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள், பெரிய பெரிய அவர் எஸ்எஸ்சியோடைய வாரிசு, இவர் சிவகுமார் சாரோட வாரிசு. இதுக்கிடையில் ரமேஷ் கண்ணா சார் அவர் பூந்து ஒரு பக்கம் ஒரு ஸ்கோர் பண்ணுவார். ஒரு பக்கம் வந்து எல்லாத்தையும் அடித்து உடைக்கிற மாதிரி வடிவேல் சார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ என்ன பண்ணுறாருன்னே தெரியாது. சின்ன சின்ன அசைவுகளில், சின்ன சின்ன டைலாக்ல எதையாவது ஒன்று சும்மா இருக்கும்போது சொல்லிடுவார். அப்படி சும்மா இருக்கும்போது சொன்னது தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னால் நீ ஆணியே பிடுங்க வேணாம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து கைத்தட்டு தட்டிக்கலாம்.